பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் சில பணக்கார தொழிலதிபர்களுக்கே உதவுவதாக விமர்சித்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் வருமானத்துறை மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி கோழிக்கோட்டில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கும் பிரதமர் மோடி அதனை தேர்தல் பத்திரங்கள் என்கிறார் என்று ராகுல் காந்தி விமர்சித்தார். அப்படி தொழிலதிபர் ஒருவரை மிரட்டித்தான் அதானிக்கு மும்பை விமான நிலையம் கிடைத்தது என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக கொடியத்தூரில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி நாட்டின் உண்மையான பிரச்சினைகளிலிருந்து மக்களை பிரதமர் திசை திருப்புவதாக கூறினார். பணக்கார தொழிலதிபர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதன் மூலம் அவர்களை பாதுகாப்பதாக மக்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி 5-6 கோடீஸ்வர தொழிலதிபர்களுக்கு பிரதமர் உதவி செய்வதாக குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு ஓராண்டுக்கு ஊதியத்துடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என உறுதியளித்தார்.